Oh, praise God, praise the Lord, praise the Lord, praise the Lord. எல்லாரும் ஜெப சிந்தையோடு தேவ பிரசன்னத்திற்குள் கடந்து வருவோமாக. நமக்கு முன்பே நம்மோடு இருக்க, நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவராக இங்கே இருக்கிறார். ஒரு மனதோடு அவரை நோக்கி பார்ப்போம். தூய ஆவி தந்தருளும் தேவ மகிமை வந்தருளும் தூய ஆவி தந்தருளும் தேவ மகிமை. ஆவியே அனல் மூட்டும் கரங்களை உயர்த்தி பாடுவோமே. எல்லா இடத்திலும் தேவ சமூகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் தேவ பிரசன்னத்திற்குள் இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் நம்மோடு இடைவெளி. ஆவியானவர் பார்த்து எல்லாரும் சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் வந்தருளும், எங்களை அபிஷேகியும். ஆண்டவர் ஏற்கனவே இங்கே இருக்கிறார் நான் சொன்னேன். இருந்தாலும் சிம்பாலிக்கா வாங்க, வாரும் ஆண்டவரே, வாரும் தூய் ஆவின்னு அவரை பார்த்து நம்ம சொல்லுவோம். இந்த காலை வேளையில் அவர் நமக்கு உதவி செய்வார். இந்த விசேஷித்த பண்டிகை நாளில், கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாள் இது, கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்திற்கு நம்மோடு இருக்கும்படியாக அனுப்பின ஒரு நல்ல நாள். அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் உற்சாகமாக இதன் முக்கியத்துவத்தை நாம் அறிந்து கொண்டு எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம். சொல்லுவோமா, வாயை திறந்து சொல்லுவோமா ஒரு வார்த்தை. எப்போதும் நடத்தப்பட அல்ல, நாமும் சேர்ந்து நடத்துவோம் இந்த ஆராதனை. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா சொல்லுவான். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். ஒரு பெரிய பரிசுத்தவான் தேவ மனுஷன் சொன்னார். அவர் ஒரு நாள் காலையிலும் சொல்வாராம், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் உமக்கு எங்களுடைய காலை வணக்கம் என்று தான் ஆரம்பிப்பாராம். So we also join. We say good morning Holy Spirit. ஆவியானவரே எங்கள் மத்தியில் வாரும், எங்கள் மத்தியில் அசைவாடும். நீர் செய்ய விரும்புகிறதை எங்கள் நடுவில் என்று செய்யும். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் மூலமாக உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அபிஷேகியும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து எங்களோடு சேர்ந்து பாடுங்க. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, அதை நாங்கள் விரும்புகிறோம். உம்முடைய வல்லமையால் எங்களை நிரப்பி நீர் ஆளுகை செய்யும். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பு, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பு, நீர் ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, ஆத்மதாகிக்கிறவர், நீர் ஆலோசனையில் கற்ற ஆலோசனை என்னை ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து, நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய ஆளுகைக்கும் ஆதீனத்துக்கும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பாடல்களை பாடுவோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். வேதத்திலிருந்து ஒரே ஒரு பகுதியை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர். இந்த காலவேளையில பெந்தைக்கோஸ்தே ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் பெந்தைக்கோஸ்தே ஞாயிறு என்று சொல்லும் பொழுது இயேசு உயிர் தெழுந்து 49 நாளுக்கு பின்பு கொண்டாடப்படுகிற பெந்தைக்கோஸ்தையின் அனுபவத்தை பெற்ற சபையார் அன்றிலிருந்து பெந்தைக்கோஸ்தை நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாள் பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றின நிறைவாய் இறங்கின ஒரு நாள், பரிசுத்த ஆவியானவர் மேல் ஊற்றப்பட்ட ஒரு நாள். அதை நினைவு கூறும்படியாய் தேவனுடைய ஆவி நம்மை நிரப்பும்படிக்கு இந்த நாள் ஜெபத்தோட காத்திருப்போம். ஒரு சில பாடலை பாடி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவதாக பூரண ஆசீர் பொழிந்திடுமே, பூரிப்போடு வாழ்ந்து வலம் பெறவே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்தே செழி தோங்குமே என்ற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நல்ல கரங்களை தட்டி எங்களோடு சேர்ந்து பாடுங்க. பொழுந்திடுவே, பூரிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்தே செழி தோங்குமே. ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்தே செழி தோங்குமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரவே தந்தருளுமே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே, வந்திறங்கி வரவே தந்தருளுமே. அன்பின் அருள் மாறி மாறுமே, அன்பரின் நேசம்
வீழ்த்திடவே வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளமூற்றுமே வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளமூற்றுமே வானம் திறந்துமே வல்லவே வந்திறங்கி வரவே தந்தருளுமே வானம் திறந்துமே வல்லவே வந்திறங்கி வரவே தந்தருளுமே அன்பின் அருள் மாறி வாழ்வே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அன்பின் அருள் மாறி வாழ்வே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே தீவனின் வெள்ளம் புரண்டோடுவே தாழினோவே நீச்சலாடவே சக்தி அடைந்தேக பக்தியோடு இளங்க சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா சக்தி அடைந்தேக பக்தியோடு இளங்க சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி வா வானம் திறந்துமே வல்லவே வந்திறங்கி வரவே தந்தருளுவே வானம் திறந்துமே வல்லவே வந்திறங்கி வரவே தந்தருளுவே அன்பின் அருள் மாறி வாழ்வே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அன்பின் அருள் மாறி வாழ்வே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே பரிசுத்த ஸ்தலமதிலே மாசில்லாத தூய சந்நிதியிலே மகிமை தங்க வாஞ்சையும் பெருக வல்லமை விளங்க துதி சாற்றுவோம் மகிமை தங்க வாஞ்சையும் பெருக வல்லமை விளங்க துதி சாற்றுவோம் வானம் திறந்துமே வல்லமையே வந்திறங்கி வரவே தந்தருளுவே வானம் திறந்துமே வல்லமையே வந்திறங்கி வரவே தந்தருளுவே அன்பின் அருள் மாறி வாருவே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அன்பின் அருள் மாறி வாருவே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே குற்றங்குறைகள் மீறுதல்களும் ஒற்றுமாக நீங்கள் சுத்திருத்தீரும் இரத்தமே என் தேவை எந்த நாட்டுமாவை நன்மையாகுமே இரத்தமே என் தேவை எந்த நாட்டுமாவை வெண்மையாகுமே வானம் திறந்துமே வல்லவே வந்திறங்கி வரவே தந்தருளுமே வானம் திறந்துமே வல்லவே வந்திறங்கி வரவே தந்தருளுமே அன்பின் அருள் மாறி வாழ்வே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அன்பின் அருள் மாறி வாழ்வே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே மேகத்திலே நான் வந்திறங்குவே மிகவே ஒரு நாளே வெளிப்படுவே என்று வைத்த தேவா ஏக திவ்ய பூவா இயேசுவே இறைவா வேகம் மாறுவே என்று வைத்த தேவா ஏக திவ்ய பூவா இயேசுவே இறைவா வேகம் மாறுவே வானம் திறந்துமே வல்லமையே வந்திறங்கி வரவே தந்தருளுவே வானம் திறந்துமே வல்லமையே வந்திறங்கி வரவே தந்தருளுவே அன்பின் அருள் மாறி வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அன்பின் அருள் மாறி வாருமே அன்பரின் நேசம் பொங்கி பாடவே அன்பின் மாறியவர் ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அது உன்னதத்திலிருந்து ஊற்றப்படும் ஆவியாம். பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிறார். இந்த பரிசுத்த ஆவியை தேற்றரவாளனாய் சத்திய ஆவியாய் சகல சத்தியத்திற்குள்ளும்
நம்மை நடத்துகிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அடுத்த பாடல், எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி. 2 நினைவுகளால் குந்தி குந்தி வாழ்ந்த ஜனங்களிடத்திலே தேவன் மெய்யானவர் என்பதை நிரூபிப்பதற்கு பலிபீடத்தில் இறங்கின அந்த அக்கினி இப்பொழுது நம்மையும் நம்மிடத்திலும் நம் மத்தியிலும் இறங்கி நம்மோடு நம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாய் இந்த பாடலை பாட போற. கரங்களை தட்டி உற்சாகமாய், எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி எங்கள் தேசத்திலும் எங்கள் மத்தியிலும் இப்பொழுது இறங்கட்டும் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். இருக்கிற இடங்கள்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி, இறங்கின அக்கினி, எலியாவின் பலிபீடத்தில் இறங்கின அக்கினி, எங்கள் தேசத்திலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே. எங்கள் தேசத்திலே இப்பொழுதே இறங்கும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே, வனாந்திரத்தில் சந்தித்த அக்கினியே, என் வாழ்க்கையும் உங்க அக்கினியா சந்தியும் தெய்வமே. என் வாழ்க்கையும் உங்க அக்கினியா சந்தியும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. ஈசாயாவை அக்கினியால் தொட்ட என் தெய்வமே. ஈசாயாவை அக்கினியால் தொட்ட என் தெய்வமே. என் வாலிபத்தை உங்க அக்கினியால் தொட்டுவிடும் தெய்வமே. என் வாலிபத்தை உங்க அக்கினியால் தொட்டுவிடும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே, உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பித்த அக்கினியே, உலர்ந்து போன என் வாழ்க்கையையும் உயிர்ப்பியும் தெய்வமே. உலர்ந்து போன என் வாழ்க்கையை இந்த காலை வேளையில் உயிர்ப்பியும் ஆண்டவரே. அபிஷேகம் அபிஷேகமே இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. அபிஷேகம் அபிஷேகமே எல்லாம் பாடுவோம். இப்போ தாரும் தெய்வமே. அக்கினி அக்கினியாய் என்னை மாற்றும் தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்
அவர் நம்மை Hallelujah. அக்கினியாய் Hallelujah. மாற்றப் போகிறார். Praise God. அவர் நம்மை அக்கினியாய் அதுதான் நம்முடைய ஜெபமாய் இருக்கிற அபிஷேகம். ஆண்டவரே என்னை அபிஷேகம் ஆண்டவரே. உலர்ந்து போன எலும்புகளிடத்திலே உயிர் கொடுக்க என் தேவனால் முடியும் என்றால், உலர்ந்து போன எலும்புகளுக்கு சதையையும் இரத்தத்தையும் தந்து உயிர் கொடுக்க என் தேவனால் முடியும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே உலர்ந்து போன பகுதிகளை உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ளவர். வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை வர பண்ணுவேன் என்று சொல்லி, தாகமாயிருக்கிற ஒரு இடத்துல கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவும் அல்ல, இடுப்பளவும் அல்ல, நீ நீந்தி மூழ்கத்தக்கதாய் அப்பேற்பட்ட அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்ப போகிறார். நாட்களிலே கர்த்தருடைய அபிஷேகம் வெகுவாய் நம்மை நிரப்ப போகிறது. உலர்ந்து போன வாழ்க்கையை மாற்றப் போகிறது. சோர்ந்து போயிருக்கிற நம்மை உயிர்படைய செய்ய போகிறது. அடுத்த பாடல், பரிசுத்த அக்கினி அனுப்புங்கப்பா, என்னை பறந்து ஜுவாலிக்க என்னை கொளுத்தும் என்று சொல்லி ஒரு ஜெபமாய் ஆத்தும தாகத்தோடு அபிஷேகத்தின் வேண்டுதலோடு கேளுங்க. ஆண்டவரே அக்கினி அனுப்புங்கப்பா, நான் பறந்து ஜுவாலிக்க சொல்லுங்க, பறந்து ஜுவாலிக்க ஆண்டவரே. வெறுமனே அல்ல ஆண்டவரே, அனலுமின்றி குளிருமின்றி இல்லப்பா, அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் என்னை வாந்தி போல பண்ணுவீரே. அக்கினி ஜுவாலையாய் என்னை மாற்றும், அக்கினி ஜுவாலையாய் மாற்றும் என்று சொல்லி கரங்களை தட்டி, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா என்று சொல்லி கரங்களை தட்டி பாடுவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா. பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா. இரக்கமாய அக்கினி தழலை கொண்டு, இரக்கமாய அக்கினி தழலை கொண்டு, உருக்கமாய் உள்ளத்தை தொட்டருளும், உருக்கமாய் உள்ளத்தை தொட்டருளும். கன்னிகை வெறுத்தர் வாலிபரும், கன்னிகை வெறுத்தர் வாலிபரும், உன்னத ஆவியால் நிரப்பிடவும், அவர் உன்னத ஆவியால் நிரப்பிடவும். பாவிகள் யாவரும் மனம் திரும்ப, பாவிகள் யாவரும் மனம் திரும்ப, பரலோக அக்கினி நாவருளும், பரலோக அக்கினி நாவருளும். தேசமெங்கும் திவ்ய அக்கினியா, தேசமெங்கும் திவ்ய அக்கினியா, தீவினையாவையும் சுட்டெரிக்க, தீவினையாவையும் சுட்டெரிக்க. இயேசுவின் பேரன்பை நன்குணர்ந்து, இயேசுவின் பேரன்பை நன்குணர்ந்து, ஆவியால் யாவரும் வளர்ந்திடவே, ஆவியால் யாவரும் வளர்ந்திடவே. பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொள் எல்லாரும் கேட்போம். பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, ஓ பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா, பறந்து ஜுவாலிக்க glory, பறந்து ஜுவாலிக்கட்டும் ஆண்டவரே, பறந்து ஜுவாலிக்க கொழு. தேசமெங்கும், தேசமெங்கும் திவ்ய அக்கினியா, எங்கள் தேசமெங்கும் திவ்ய அக்கினியா, எல்லா தீவிரையும் சுட்டரிக்கட்டும், தீவினையாவையும் சுட்டரிக்க. தேசமெங்கும் திவ்ய அக்கினியா, தேசமெங்கும் திவ்ய அக்கினியா, தீவினையாவையும் சுட்டரிக்க, தீவினையாவையும் சுட்டரிக்க.
பரிசுத்த அக்கினி அனுப்பும் தேவா. இப்பொழுதே ஆண்டவரே உங்க பரிசுத்த அக்கினி எங்களுக்கு வேணும். பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா, பறந்து ஜுவாலிக்க கொளுத்தும் தேவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஒரு பிரத்யேக ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மலாம் ஹல்லேலூயா கூட்டம் மட்டுமல்ல, இன்று அதற்கு ஆதாரமான பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் நமக்குள் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாடல்களை பாடணும், நல்ல தெரிந்த பாடல்கள் எல்லாம் பாடக்கூடும். ஆனால் பாடலை பாடி அப்படி கடந்து போவதற்கு அல்ல பிரியமானவர்களே. இந்த காலை வேளையில் ஒன்றை நாம் அறிந்து கொள்வோம். இன்று நாம் பரிசுத்த ஆவியின் நிறைவை அபிஷேகம் பெற்றிருக்கலாம் நாம். ஆனால் இந்த காலை வேளையில் ஒரு முறை கூட, இந்த வருடம் பயங்கரமான சூழ்நிலை, பயங்கர கட்டுப்பாடுகள், ஆனால் அதன் மத்தியில் இந்த காலை வேளையில் நாம் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அவருடைய பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. நீங்க உங்க விடுதலையோடு ஆராதிங்க. ஒரு கட்டுக்குள்ள வேண்டாம். நாங்கள் சில பாடல்களை சொல்லலாம். எல்லா பாடல்களும் எல்லா பல்லவிகளும் பரிச்சயமானவைகள், நமக்கு பழைய பாடல்கள் தான். ஆனால் ஏன் பாடணும்னா, நீங்களும் சேர்ந்து பாடணும், இதில் கலந்து கொள்ளணும், நீங்கள் இதை அனுபவிக்கணும், நீங்கள் இதை அங்கீகரிக்கணும், பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஹல்லேலூயா காத்திருக்கும் போது அபிஷேகம், ஆண்டவரே எங்களை அபிஷேகம். கேளுங்க, அபிஷேகிங்க, உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. நம்முடைய ஒரே நோக்கம் அதுதான். பாடும்போது ஹல்லேலூயா உங்களை ஒப்பு கொடுத்து நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஆராதித்து பாடுங்க. ஹல்லேலூயா. அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினார் சுயத்தை உடையும் சுத்திகரியும் புதியின் உடையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் கேட்போமா? சுயத்தை உடையும் ஆண்டவரே. அபிஷேகியும் தேவாபிஷேகியும் உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் உயிர்ப்பியுமே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ உன்னத ஆவியால் உயிர்ப்பியுமே. துன்பங்கள் மாற துதிகள் எழுப்ப தூய ஆவியால் நிரப்பிடுமே. துன்பங்கள் மாறும், துயில் எழும்பும். தூய ஆவியால் நிரப்பப்படும் போது ஆண்டவரே அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினார் சுயத்தை உடையும் சுத்திகரியும் புதியின் உடையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் புதியின் உடையால் அலங்கரியும். இறைவனீர் ஆண்டவரே, அந்த பண்டிகையின் கடைசி நாளில் ஆமென் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த பண்டிகையில் தேவாவியே தேவாவியே தேவை எனக்கு நீரல்லவோ. தேவாவியே தேவாவியே தேவை எனக்கு நீரல்லவோ. சொல்லுவோம். அபிஷேகியும் தேவாபிஷேகியும் ஆனந்த தைலத்தினார் சுயத்தை உடையும் சுத்திகரியும் புதியின் உடையால் அலங்கரியும் சுயத்தை உடையும் சுத்திகரியும் உடையால் அலங்கரியும். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அவருடைய அபிஷேகம் பொழியப்படும் போது ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை உண்டாகும். தேவை தேவா வல்லமை காரும் தேவா தேவை தேவா அதை தாரும் தேவா தேவை தேவா அதை
glory. Amen. எத்தனை பெரிய சாட்சியம். வல்லமை நம்மை புரிகிறார். The power of hallelujah. எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக சொன்ன தீர்க்கதரிசனம் யோவேல் மூலமாக தரிசனம் சொல்வாரே எங்கள் மூப்பர் வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஒளிந்திடும் வல்லமை உற்சாகமாக ஆவி ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா பின்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுவே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா உன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுவே என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புவே ஆத்திரம் வழிந்தோடு விசவாலம் மூழ்கியே நேசரன்பில் ஆகிட அக்கினி அபிஷேகம் எந்த நாமம் தீர்ந்திடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுவே ஊற்றப்பட வேண்டுமே ஊற்றப்படட்டும். இந்த காலையிலே ஊற்றுவான். வாக்குத்தத்தத்தின் தேவன் முன்மாரியை விட பின்மாரி அதிக வல்லமையாக இருக்க அவர் ஊற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் நான் முதல்ல சொன்னது போல சும்மா பாடல் பாடிட்டு போக கூடாதுங்க, போய்விடக்கூடாது. இன்னும் ஒரு சில நிமிஷங்கள் தான் நாங்கள் பாடலாம். எங்களுக்கு பாடல் தெரியும். நீங்களும் எங்களோடு சேர்ந்து பக்கப்பாட்டு பாடுவது போல பாடி போவதல்ல, இன்று அனுபவிக்கிறோம் அந்த உன்னத வல்லமையை. அந்த power of the Holy Spirit, the resurrected power once again came into the world. இந்த உலகத்திற்கு வந்தார். அதை நாம் அனுபவிக்கிறோம். அதில் வல்லமை உண்டு. There is power. அதில் வல்லமை உண்டு. Hallelujah. சொல்லுவோமா? பாடும்போது எல்லாரும் தயவு செய்து நீங்க பாடுங்க. நீங்க அபிஷேகத்தால் நிறைங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. தீர்க்கதரிசனத்தை சொல்லுங்க. உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுங்க. ஆவியில் நிறைவு. ஒரு பக்கம் பாடுறோம் அல்லேலூயா, ஒரு பக்கம் ஒருத்தருக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. பக்கத்துல இருக்க மேல கையை வச்சு அவங்களுக்கு சுகத்தை சொல்லுங்க. இன்னைக்கு அந்த வல்லமை நம்ம மேல ஊற்றப்படணும். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கரங்களை நல்லா ஒரு தட்டுவோம். ஹல்லேலூயா. நீங்க என்னமோ மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நல்லா ஆக்டிவா இருக்கும். வல்லமை உண்டு. அற்புத வல்லமை வல்லமை உண்டு அற்புத வல்லமை அவருடைய வல்லமை, அவருடைய ரத்தத்தில் வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். உடைய கரத்தை நீட்டி கொண்டு கர்த்தர் சுகத்தை தருவார். வாயை திறந்து சொல். வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை wonder working in the blood of the Lamb. There is power, wonder working in the precious blood of the Lamb. Very far.
There is power, wonder working power in the blood of the Lamb. There is power. Oh God, amen. Oh, you know that. In the precious blood of the Lamb. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. சமூகமின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. Oh God, அவருடைய சமூகம், அவருடைய presence எனக்கு சந்தோஷம். அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவர் சமூகமின் சொல்லு, அவருடைய சமூகம் என்னுடைய சந்தோஷம், நிறைவான சந்தோஷம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்ன பொங்குதே. என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்று பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்று பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்று பொங்குதே. தேவனின் நாமத்துக்கு எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் கரங்களை உயர்த்தி எழுந்து நின்று எல்லாரும் யாரும் உட்கார்ந்து போய்க்காதீங்க. ஓ, அவருக்கு துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிற நேரம், அவர் தம்முடைய வல்லமையை நம் மடியில் ஊற்றிக் கொண்டிருக்கிற நேரம். கோட்டை நீதிமான் சுகமங்கே. சிவனின் நாமம் பலத்த கோட்டை, நீதிமான் வாழ்வின் சுகமங்கே. தேவனின் நாமத்துக்கு உன்னதரே, நாமத்துக்கே உண்டாகட்டுமே. தேவனின் நாமத்துக்கு உன்னதரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா துதியும், எல்லா மகிமையும், எல்லா கனமும் அவருக்கு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆண்டவரே, எல்லா துதியையும், எல்லா மகிமையும், எல்லா கனத்தையும் பாத்திரமாகி உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை அபிஷேகிக்கிறீர், நீங்களை ஆசீர்வதிக்கிறீர் இந்த காலை வேளையில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே நீர் ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா, நீர் வாழ்க. வாயை திறந்து சொல்லுவோமா? ஓரனது ஒரு ஷபபபபா. ஹல்லேலூயா. வாயை திறந்து ஒரு வார்த்தை அந்நிய பாஷையில பேசுவோமா? ஓராலி தீரி கோரா ஷபபபபா. எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். அதைரியப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. இது என்னதோ ஒன்று அன்னைக்கும் பிரமிச்சாங்க, அப்படித்தான் இன்னைக்கு பிரமிக்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெந்தேகோஸ்தே நாள்கள் இருக்கிறோம், நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஊரலா குர ஷபபபபா லதரா ஷபபாலி திரி குரபபபா. ஹல்லேலூயா. ஐயா வாழ்க, உம் நாமம் வாழ்க.
ஆங்கிலத்தில் சொல்லும்போது bless the name, we bless your name அப்படின்னா தமிழ் அப்படியே மொழிபெயர்த்தா உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவரை நாம் ஆசீர்வதிப்பது, அவரை நாம் வாழ்த்துவது, வாழ்க என்று சொல்லுவது. அல்லேலூயா. அவர் எல்லா வாழ்த்துக்களுக்கும் பாத்திரர். ஓ அல்லேலூயா. இங்கே அவர் நடுவில், நம் நடுவில் இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இங்கே 2 அல்லது 3 பேர்கள், நீங்கள் நிச்சயமாக இருக்கிற இடத்துல 2 அல்லது 3 பேர்கள் இருப்பீங்க. உங்கள் நடுவில் அவர் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க அவருடைய பிரசன்னம் போதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். இந்த காலை வேளை, இந்த ஆராதனை முடிந்து செல்லுவதற்கு முன்பு ஹல்லேலூயா, உனக்கு ஒரு நிச்சயமாக ஒரு விடுதலை உண்டாகும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். You'll never be the same again. நீ ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்வாய். அந்த விசுவாசத்தோடு அவரை வாழ்த்திக் கொண்டிரு, அவரை கனப்படுத்திக் கொண்டிரு, அவரை மகிமைப்படுத்திக் கொண்டிரு எல்லாவற்றிலும். ஆமென். விடுதலையோடு போவோம். அவருடைய ஆவியின் நிறைவோடு நாம் இன்று போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலே 162வது பக்கம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1 முதல் 22 வரை. பெந்தைக்கோஸ்தை என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இதெப்படி? பார்த்தரும் மேசியரும் ஏலோமித்தரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதேயா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேக்கத்தாரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிருக்கிறதே, தீர்க்கதரிசியாகிய யோவேலின் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்த நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாள பூமியிலே இரத்தம் அக்கினி புதைகளாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ஆமென்.
தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு வந்த அனைவரையும் வரவேற்கிறோம். நம்முடைய சபை ஆன்லைன் சர்வீஸ் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இந்த வாரத்தின் அறிவிப்புகள் நாளை, அதாவது 1ஆம் தேதி நமக்கு காலை ஆராதனை உண்டு, 6 மணிக்கு ஆன்லைன் சர்வீஸும் உண்டு. ஸோ கலந்து கொள்ளுங்கள். 14ஆம் தேதி ஃபெலோஷிப் சண்டே இருக்கிறது. கடவுள் தேவனுடைய சித்தமானால், தேவனுக்கு சித்தமானால் அது நடைபெறும். ஸோ உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸும் வரும், வாட்ஸ்அப்லேயும் நாங்கள் அனுப்புவோம். ஸோ நீங்கள் அதை தயவு செய்து பாருங்கள். அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுமாறு உங்களை அன்போடு கேட்கிறோம். புதன்கிழமை, அதாவது வருகிற புதன்கிழமை மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை, மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை பைபிள் ஸ்டடி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ தயவு செய்து குறித்து கொள்ளுங்கள். புதன்கிழமை மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை ஸோ பைபிள் ஸ்டடி இருக்கிறது. நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஃப்ரைடேஸில் நைட் ப்ரேயர் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இரவு 10 மணி முதல் 12 மணி வரை, 2 மணி நேரம் மட்டும். இரவு 10 மணி முதல் 12 மணி வரை தயவுசெய்து கலந்து கொள்ளும்படி, ஆயத்தப்படும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஃபேமிலி ப்ரேயர்ஸ் எல்லாம் ரெகுலராக வீட்டில் பண்ணிகிட்ருப்பீங்க. தயவு செய்து அதை நீங்கள் குடும்பமாய் வேதத்தை வாசித்து பாடல் பாடி ஜெபிக்கும்படியாய் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். மற்றுமல்ல, இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் எல்லாருக்கும் தெரியும், நம்ம எதனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கிறோம் என்று. ஸோ அந்த சூழ்நிலைகளுக்காக அநேக பிரச்சனை இருக்கிறது. வருமானம், வேலை, இன்னும் நிறைய காரியங்கள் இதனால் நின்று போயிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் உங்களுடைய குடும்ப ஜபத்திலும் தனி ஜபத்திலும் COVID-19, அதாவது இந்த கொரோனா பாதிப்பிற்காக முதலாவது நீங்கள் இருக்கிறதான இடத்திற்காக ஜெபியுங்கள். நம்முடைய சென்னைக்காக முக்கியமாக ஜெபியுங்க. ஏன்னா சென்னையில் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நம்முடைய ஸ்டேட் தமிழ்நாடுக்காக ஜெபியுங்கள். நம்முடைய இந்தியாவிற்காக ஜெபியுங்கள். மற்றும் உலக நாடுகள் அனைத்துக்கும் ஜெபிக்கும்படியாக உங்களை கேட்கிறோம். இந்த காலகட்டங்களில் ஊழியங்களும் சரியாக நேர்த்தியாக நடைபெறவும், அதற்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் அவங்களுடைய குடும்பங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த வாரத்தின் பிறந்த நாள் மற்றும் மனநாள் காண்கிறவர்கள் 1ஆம் தேதி ஜெம்மா நேசம், 3ஆம் தேதி பிரதர் லெஸ்லி ஆண்ட்ரூ, 5ஆம் தேதி பிரதர் கே தாஸ், 5ஆம் தேதி பிரதர் கே தாஸ். திருமண நாளை காண்கிறவர்கள் 2ஆம் தேதி பாஸ்டர் லிவிங்ஸ்டன் அண்ட் இந்திரா, 4ஆம் தேதி மேத்யூ தங்கதுரை, வசந்தா ரூபி, 6ஆம் தேதி பாஸ்டர் ஜான்சன் அண்ட் வனஜா. ஸோ இவர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 1 நிமிடம் இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் மனநாள் கொண்டாடுகிறதான பிள்ளைகளை உடைய சமூகத்தில் வைக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே முன்குறித்தபடியால் மக்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய வருடத்திற்குள்ளாக கடந்து செல்லும் போதும் உம்மை அதிகமாய் ஆண்டவரே கர்த்தாவை பற்றி கொள்ள கர்த்தருக்கு அவர்களுக்கு கிருபை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, உடைய நோக்கம் அவர்களை நிறைவேற கர்த்தர் கிருபை செய்யுங்க. மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கேட்கலையே சத்தம்? கேட்காதோ? கேட்கும். ஒரே ஆவியில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எங்க இருந்தாலும் ஒரே ஆவி. ஆமென். சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னொரு தடவை கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அது பிரசங்கியார மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவரை வரவேற்பது அந்த சத்தம். நீ எவ்வளவு ஒரு மனுஷனை விரும்புறியோ, அந்த நபரை எவ்வளவு நீ வரவேற்கிறியோ, உன்னுடைய சத்தமும் அவ்வளவு நல்லா இருக்கும். உன்னுடைய முகமும் சிரித்த முகமாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ வரவேற்கிறீங்களா பாஸ்டர்?
பரிசுத்த ஆவியானவரை, ஹல்லேலூயா, கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. ஒரு முக்கியமான நேரத்திற்குள் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை அவருடைய நாமத்தில், அவருடைய சமூகத்தில் நாம் கூடும்போதெல்லாம் அவர் நம்மோடு பேசுகிற கர்த்தர். நான் எப்போதும் சொல்லுவேன், ஆசுக்காக சொல்லுவேன், God speaks to those who listen. கேட்கிறவர்களிடம் கர்த்தர் பேசுவார், இன்றும் பேசுவார், யாரை கொண்டும் பேசுவார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 வாரம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன். நான் சில வேளை என்ன பேசுகிறேன்னு தெரியல. சுற்றி கொரோனா தான் அல்லது சமாதானம், பயம், திகில், இதை பற்றி குறித்து பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு பயம், திகில் எல்லாம் போயிடுச்சு. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். ஒருத்தர் அன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, சென்டிமெண்டலாக ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும்போது எங்கள் பாஸ்டர் அழுதுடுவார். புரியலை. இன்னைக்கு என்னுடைய கலீக், உடன் ஊழியக்காரர், 71 வயதான ஒரு மூத்த போதகர், ரெவரண்ட் ஜெயக்குமார், ஜெயக்குமார், வேளச்சேரி ஃபெய்த் அசம்பிளி சர்ச், கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார். நேற்று மாலை எல்லா சபையில் ஜெபித்து முடித்து விட்டு, ப்ராக்டிஸ் பண்ணி ஆயத்தமெல்லாம் முடித்து விட்டு வீட்டுக்கு போனால் பாஸ்டர் மோகன் கூப்பிட்டு சொன்னார். அதற்குள்ள அவர்கள் வீட்டிலிருந்தும் செய்தி வந்தது. நைட் எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டியது மற்ற காரியங்கள்லாம் அறிவித்து விட்டு, இன்றைக்கி மத்தியானம் நல்லடக்கம் செய்யணும். நாம் பிரஸ்பிட்டர்ன்ற முறையில் நாம் போயாகணும், நடத்தி ஆகணும். யார் வந்தாலும் வராவிட்டாலும் அதிக கூட்டம் இருக்க முடியாது. எனவே ஜெபித்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் ஆண்டவர் செம்மையாக, சீராக நடத்தி தரும்படியாக. ஆமேன். திரும்பவும் அந்த துக்க செய்தியோடு ஆரம்பிக்கிறேன். ஆனால் மரணம் துக்கம் அல்ல, நாம் அறிவோம். இட்ஸ் a transition. இந்த உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு. பாடுகள், துக்கம், கஷ்டம் எல்லாம் உள்ள ஒரு இடத்திலிருந்து சமாதானத்தின் ஒரு தேசத்திற்குள், சந்தோஷமான ஒரு தேசத்திற்குள் பிரவேசிப்பது துக்கம் இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, பாஸ்டர் லிவிங்ஸ்டன் நம்ம மத்தியில் கொஞ்சம் எக்ஸார்டேஷன், கொஞ்சம் பெந்தெகோஸ்தே காரியங்களை பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொண்டிருப்பார்னு நினைக்கிறேன். நானும் அதே சம்பவத்தை மட்டும், இன்னைக்கு வேற செய்தி இல்லை, பெந்தெகோஸ்தே நாளில் நடந்தது என்ன, பெந்தெகோஸ்தே என்ன என்பதை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். கொஞ்ச நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பொறுமையாக காத்திருங்கள். சிலருக்கு பாடலோடு முடிஞ்சு போகும் ஆராதனை, துதியோடு முடிஞ்சு போகும். ஒரு சிலருக்கு இப்போ தான் ஆரம்பிக்கும் செய்தி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, டேஸ்ட். ஆனால் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் மிக மிக முக்கியமானது. எந்த வேளையும் ஆண்டவரோடு பேசுவார், கர்த்தரோடு பேசுவார். என்னோடு பாடலின் மூலமாக, ஒரு பாடலில் ஒரு அடி, அதன் மூலமாக பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸோ இன்று நான் பெந்தெகோஸ்தேயை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன். தெரிஞ்சது, ரொம்ப தெரிஞ்சதுனால சில வேளை விட்டுடுறோம். நம்மள அநேகர் அப்படி தான், பெந்தெகோஸ்தே விசுவாசிகள். பெந்தெகோஸ்தேன்றது ஒரு பிரபலமான யூத பண்டிகை, ஷவோத் என்று சொல்லப்படுகிற பண்டிகை. வேதத்தில் வார பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார், 49 நாட்கள் முடிந்து 50வது நாள் இந்த பண்டிகை கொண்டாடப்படும். அதாவது ஈஸ்டருக்கு பிறகு 7வது ஞாயிற்றுக்கிழமை. இதை சொன்னால், சுருக்கமாக சொன்னால், பர்த் ஆஃப் த சர்ச், சபையின் பிறந்த நாள், சபை உருவான நாள். அதற்கு முன்பு இருந்ததெல்லாம் சபை இல்லைங்க. சமய கோட்பாட்டுக்குட்பட்ட பெரிய கூடுகைகள், பெரிய கூட கோபுரங்கள் எல்லாம் இருந்தது. தேவாலயம் இருந்தது, ஜெபாலயம் இருந்தது. ஆனால் சபை பிறந்தது இந்த நாள் தான். அது தொடக்கம் பார்த்தீங்கன்னா, பேதுருடைய முதல் பிரசங்கம், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டாங்க. என்ன வல்லமை! வாட்ஸ் a power!
ஒரு மீனவன், கல்வி அறிவு இல்லாதவன், சரியா பேச தெரியாதவன். ஆனால் பெந்தேகோஸ்தேயுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உன்னை ஆட்கொள்ளும், உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை ஞாபகப்படுத்தி தொடங்குகிறேன். கிறிஸ்டியானிட்டி, தேவன் திரித்துவ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒருவர் தான். ஆனால் மூவராக நாம் பார்க்கிறோம், வெளிப்படுகிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஆவியானவர், ஆவின்னு சொல்லக்கூடாது, அகர்தின இல்லை, உயர்தினை, பரிசுத்த ஆவியானவர். கடவுள் பிதாவாகி தேவன் எங்கும் நிறைந்த பரம்பொருள், ஆதியும் அந்தமும் இல்லாதவர். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அதே கடவுள் நமக்காக இந்த உலகத்தில் வந்தவர், ரட்சிப்பை நிறைவேற்ற, மீட்பின் திட்டத்தில் வெளிப்பட்ட, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அவர். அதான் நமக்கு தெரியும் கிறிஸ்மஸ் சரித்திரம். இது இன்று நாம் சொல்லுவது, முக்கியப்படுத்துவது பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் பெந்தேகோஸ்தே நாளில் பிறக்கவில்லை. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த தேவன் இன்று இந்த உலகத்திற்கு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரித்துவ தேவனை நாம் பார்க்கிறோம் 3 வகைகளில். விசேஷமானது இன்று பரிசுத்த ஆவியானவர். வாசிக்க கேட்ட பகுதியை அழகாக தெளிவாக வாசித்தார்கள் பாஸ்டர் லிவிங்ஸ்டன். அவர் வைத்துக் கொள்ளுவார். வாசிக்க சொல்லும்போது நாம் அதை தியானிக்கலாம். தியான பகுதி அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1 முதல் 13 வரை. எல்லாத்தையும் பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. டெலிஃபோன் வேண்டாம், வேத புஸ்தகத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 162வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் படிக்க வேணாம், இப்போ நீங்கள் கேளுங்க, தேவைப்படும் போது பார்க்கலாம். அரைவல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இன்டு த வேர்ல்டு, அதான் என்னுடைய தலைப்பு. இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வருகை. ஓ ஹல்லேலூயா. ஒரு கரங்களை தட்டுவீங்களா? ஆமேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனம். Book of John chapter 14 verse 26. யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவது பரிசுத்த ஆவியானவரை குறித்த வாக்குத்தத்தம். அது நிறைவேறினது. எப்பொழுது நிறைவேறினது? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் ஆதி திருச்சபையில் அது நிறைவேறினது. பரிசுத்த ஆவியானவர் எப்படி வந்தார்? சமுதாயத்தில் அவர் என்ன செய்தார்? சபையில் அவர் என்ன செய்தார்? சமுதாயத்தில் எப்படி அவருடைய ஈடுபாடு? நமது நம்பிக்கையின் ஆதாரமும் நம்முடைய நம்பிக்கையின் அஸ்திபாரமும் பரிசுத்த ஆவியானவர். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுமா. நம்முடைய ஆதாரம் பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய அஸ்திபாரம் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மில் இறங்கி வந்து நம்முடைய சமுதாயத்தில் அசைவை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அன்று உண்டாக்கினார், தொடர்ந்தேச்சியாக இன்று உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவர் எப்படி இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும்? அவரை பார்க்க முடியாது. ஆவியானவராக இருக்கிறார். சமுதாயத்தை இன்று மாற்றிக் கொண்டிருக்கிறார். மாற்ற முடியாத காரியங்களை, மனிதன் தன்னால் மாற்றிக்கொள்ளாத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு முன்னிருக்கும் சவால்களை நாம் ஆவியானவரின் பலத்தால் எப்படி மேற்கொள்ள முடியும்? நன்றாக அறிந்து ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய இந்த காலை வேளையில் ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போமாக. ஏதோ வார்த்தையை கேட்டார், சொன்னார், கேட்டோம் அல்ல. எதிர்பார்ப்பு இருக்கட்டும்.
ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கையை மாற்ற, நம்மால் இந்த சமுதாயத்தை மாற்ற, நம்மால் மற்றவர்களை மாற்ற இந்த பரிசுத்த ஆவியார் நமக்குள் இருந்து கிரியை நடப்பிப்பாராக. பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கலங்கி போயிருக்கிறோம். நான் திரும்ப அந்த வார்த்தை அன்சர்டனிட்டி, அது ரொம்ப மிகவும் பரிதாபமானது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் அறிக்கை செய்கிறோம், அவர் செய்வார். வேத சரித்திரத்தில் அப்போஸ்தலர் 2:1 படிப்போம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். எப்போ? பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. பெந்தேகோஸ்தே ஒரு பண்டிகை. நான் சொன்னேன், இது பண்டிகை. எருசலேமில் எல்லாரும் கூடி வருவார்கள். பண்டிகை வரும். அநேக பண்டிகைகள் யூதர்களுக்கு உண்டு. அதில் ஒரு விசேஷ பண்டிகை வார பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை. அவர்கள் எல்லாம் கூடி வந்திருந்தார்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒன்றாய் கூடினார்கள் என்று வாசிக்கிறோம். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரில் தேவபக்தி உள்ளவர்கள் எருசலேமில் இருந்தார்கள். பில்கிரிம்ஸ் தான் ஒரு தேவ பக்தி இருக்கும், தேவ பயம் இருக்கும். அவர்கள் எருசலேமில் ஒரு நோக்கத்தோடு வந்து கூடினார்கள். அப்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பொழிந்தருளப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமத்தில் நீ கூடுவாய் என்றால், ஒரு எதிர்பார்ப்போடு அவரை கொண்டாட ஒரு பண்டிகை நாளில் நீ கூடியிருக்கிற உன்மேல் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக பொழிந்தருளப்படுவார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும் சத்தத்தை கேட்டபோது தேவபக்தி உள்ளவர் கூடினார்கள். ஒரு பக்கம் கூடுகிறார்கள், இன்னொரு பக்கம் மற்றவர்கள் வந்து பார்க்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றும் இன்றும் சில முக்கியஸ்தர்களை தலைவர்களை காண எப்போதும் கூட்டம் கூடும். சரிதானே? பெரிய ஆட்களை நேராக பார்ப்பது ரொம்ப விசேஷங்க. அது எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். நான் ரொம்ப சின்ன பையனாக பிரைமரி படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தெரியாது எதுக்கு முன்னால், ஸ்கூலுக்கு முன்னால் அந்த ரோட்டு ஓரமாக எங்களை வரிசையாக தேசிய கொடி ஒரு கையில் கொடுத்து நிறுத்தினாங்க. நான் சின்ன பையன். திடீரென்று ஒரே கூட்டம். அப்போது நேரு மாமா ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் தென்கோடி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு கிராமத்தின் வழியாக, அது மெயின் ரோடு போகிறார். அவருடைய பிரபலமான அந்த ரோஸ் அதை வச்சுக்கிட்டு போகிறார். அப்படி எழுந்து நிற்கிறார். நல்ல ஃபிகர், நல்ல கலர். அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் நேரு யார் என்னன்னு ஒன்றும் தெரியாது. ஆனால் பார்த்த ஒரு சந்தோஷம் இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த காட்சி, பிரபலமானவர்களை, தலைவர்களை, பெரிய ஆட்களை பார்ப்பது ஒரு பெரிய விசேஷம். சில இடங்களில் எதற்கும் கும்பல் சேர்ந்துடும். ஏதாவது ஒன்று சின்ன காரியம் நடந்திருக்கும், கும்பல் சேர்ந்து லேஸ் பின்னால் இருக்கிறவருக்கு என்ன அங்கே நடந்ததுன்னு தெரியாது. ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டாக இருக்கும். கும்பல் அப்படி தான் எதுக்கும் சேரும். சில நட்சத்திரங்கள் பின்னால் இல்லை, சினிமா நட்சத்திரங்கள் இன்னும் அந்த மோகம், எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு, நஷ்டப்பட்டாச்சு, ஆனாலும் சினிமா மோகம். அதுக்காக சினிமா நட்சத்திரங்கள் பின்னால் கூட்டம். சிலருக்கு விளையாட்டு நட்சத்திரங்கள், கிரிக்கெட் ஸ்டார்ஸ். ஓகே, they are all celebrities, பெரிய பிரபலமானவர்கள். அதே வேளை கொஞ்சம் கவனிங்க, நம்முடைய நாட்டில் கடவுள் பக்தி அதிகம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கடவுள் பக்திங்க சந்தேகமில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பக்தி உள்ளவர்களை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார். பக்தி வேணும், நம்முடைய தேசத்தில் அதிகம் இருக்கு. எனவேதான் மலைகளெல்லாம் கூட்டம் இல்லையா? சமீபத்தில் சில வருஷங்களுக்கு முன்னால் ஜம்மு காஷ்மீர் திரும்பவும் போயிருந்தேன். காடாக இருந்தது. கட்ரான்ற ஒரு பிளேஸ். அந்த வழியாக மலையேறி வைஷ்ணு தேவி டெம்பிளுக்கு போவாங்க பக்தி உள்ளவர்கள். நான் சமயத்தில் போகும்போது கட்ராவில் ஒரு ஹெலிகாப்டர், நடக்க முடியாதவங்க பறந்து போய் தரிசிக்கிறாங்க. அப்படியும் அப்படி பக்தி கூட்டம். அங்கே மட்டுமா கூட்டம்? சமுத்திரம், ராமேஸ்வரத்துக்கு வரான், அப்புறம் நதிகள் ஓரம்
புண்ணிய நதின்னு சொல்லி கூடுறோம். எங்கும் கூட்டம், பக்தி பரவசம். ஆனால் இங்கே எருசலேமில் பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தை கேட்க கூடினார்களாம். அல்லேலியா, அல்லேலியா. கூட்டத்தை பாருங்க. ஒரு அல்லேலியா கேட்ட உடனே ஓடி வராங்க பார்க்கிறதுக்கு. மற்ற விசுவாசிகள் ஒன்றாய் கூடி தேவனை துதிப்பதை கேட்டு பரவசமடைந்தார்கள். நாம் ஒன்றாய் கூடுகிறோமா? அல்லேலியா. சபைக்கு வர்றதுக்கு என்ன பிரச்சனை, எவ்வளவு சொல்ல வேண்டி இருக்கு. படித்த வித்தையெல்லாம் பண்ணி பார்ப்போம், கூட்டம் சேராது. இன்னைக்கு அங்கங்கே கூடுறீங்க, முடிஞ்ச வரைக்கும் கூடுறீங்க. பாஸ்டர் கேட்கறது ரொம்ப துக்கம் சாரிங்க மாதிரி கேட்குறாங்க. எப்போ சபையை திறப்பீங்க? நாங்கள் சபைக்கு வரணும். அடே அப்பா, இந்த உணர்வுக்காக தான் ஆண்டவர் இதை அனுமதிச்சிருக்கார். சபை கூடி வருவோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசு சொன்னார் மத்தேயு 18:20, வேண்டாம் படிக்க வேணாம், 2 அல்லது 3 பேராவது இயேசுவின் நாமத்தில் கூடும்போது அங்கே அவர் இருப்பார். அவர் இருப்பார்னா என்ன இருக்கும்? அவருடைய வல்லமை இருக்கும், அவருடைய நம்பிக்கை, அவரை குறித்த நம்பிக்கை உண்டாகும். நான் இயேசுவின் நாமத்தில் கூடியிருக்கிறேன். ஒரு சில இடங்களுக்கு போகிறோம், நான் இந்த கம்பெனியில் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறேன், ஒரு நம்பிக்கை. நான் இன்னாரை பார்க்க வந்திருக்கிறேன், ஒரு நம்பிக்கை. சர்வ வல்லமை உள்ள தேவன் நம் நடுவில் இருக்கும் போது அது வல்லமை, அது நம்பிக்கை. ஒரு அல்லேலியா சொல்லுவோம், ஆமென் சொல்லுவோம். கூட மாட்டோமா? எபிரேயர் 10:25 படிங்க. Hebrews chapter 10 verse 25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். காலமானது நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். சபை கூடி வரணும். அதை சிலர் விட்டு விடுறாங்க, அசட்டை செய்யறாங்க, அலட்சியப்படுத்துறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதுபோலல்ல, நாம் கூடி வரணும், நாம் ஒருவருக்கு புத்தி சொல்லணும். அவர் அழகா எழுதுறாரு, நாளானது சமீபித்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ நடக்கிறதெல்லாம் ஆண்டவருடைய வருகையை குறித்த காரியங்கள் நமக்கு தெரியும். புத்தி சொல்லு, மற்றவர்களுக்கு சொல்லு. ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி அப்படின்னு கூப்பிட்டு புத்தி சொல்லு. அதுக்காக சபை கூடி வரணும். பெரிதான ஒன்றை செய்ய, வல்லமையான காரியத்தில் ஒரு பங்காக நாம் இருக்க நாம் கூடி வர வேண்டும். சபையில் ஆவியானவரின் அசைவாடுதல் அதிகமாக இருக்கும் இந்த நாட்களில் சபையை, ஆராதனை அலட்சியப்படுத்தாதே. அறிவிப்பில் சொல்ல கேட்டோம், கர்த்தருக்கு சித்தமானால் ஜூன் மாதம் 14ஆம் தேதி நாம் இந்த வளாகத்தில் கூடி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா? இடையில ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு நாம் சேர்ந்து அன்று ஃபெலோஷிப் சண்டே, ஐக்கிய நாள், ஐக்கிய விருந்து, கர்த்தருடைய பந்தி எல்லாம் சேர்ந்து அனுஷ்டிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேச்சா சந்தோஷமா இருக்கு. சபை கூடுதலை நாம் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். அலட்சியப்படுத்தாத, எங்கும் இருக்கலாம். நம்முடைய மனதுக்கு ஏற்றதாக, ஆறுதலாக எத்தனையோ விதத்தில் ஆராதிக்கிறோம். சபையில் எல்லாம் ஒன்று போல் இருக்காது, ஆனால் எங்கும் ஆவியானவரின் அசைவாடுதல் இருக்கும். அல்லேலியா. ஒரு அல்லேலியா சொன்னல், அல்லேலியா. ஒரு கரத்தை தட்டி அல்லேலியா சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உதாரணமாக சொல்கிறேன், நம்முடைய சபை ஆராதனை, நம்முடைய சபையில் நிறைய ஆராதனை வீரர்கள் உண்டு. குறைஞ்சபட்சம் 4-5 பேர் உண்டு. ஒவ்வொருவரும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாணி. நோக்கம் ஒன்றுதான், ஆண்டவரை மகிமைப்படுத்துவது, நீங்கள் ஆராதிக்க உங்களை உற்சாகப்படுத்துவது. ஆனால் ஒவ்வொருவரும் கொஞ்சம் வித்தியாசமாக நடத்துவார்கள். சில நாட்களில் அது யார் நடத்தலாம், நான் நடத்தினாலும் எனக்கு தெரியும், உப்பு சப்பில்லாதது போல இருக்கும். ஆனால் அன்று தான் விசேஷமாக யாராவது வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் ரொம்ப நல்லா இருந்து பாஸ்டர், நான் பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டேன் பாஸ்டர். நல்லா கவனிங்க, நம்ம எதிர்பார்க்கிற விதமாக அல்ல ஆராதனையும் பாடலும் துதியும்.
அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, அவருக்கு ஒரு காரியம் உண்டு. அவருடைய நோக்கம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென். அதுக்காக கூடி வரணும். யார் எப்படி நடத்தினாலும் நடத்தப்பட்டாலும் சபை கூடி வருதல் மிக மிக அவசியம். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்களை தொட்டு சொல்லுங்க, சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம். இனியாவது கத்துக்கோ. சொல்லுங்க, சபை என்பது கட்டிடம் அல்ல. நம்பர் 207 100 அடி ரோடு இந்த கட்டிடம், இந்த வளாகம் அல்ல. சபை என்பது அவருடைய டெஃபினிஷன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட, பாவ மன்னிப்பை பெற்ற, மறுபடியும் பிறந்த ஒன்றுக்கு மேற்பட்ட ஆத்துமாக்கள், 2 அல்லது 3 பேர் கூடி வரும்போது சபை. அவர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நேரத்தில் ஒன்றாய் கூடி வருதல் நல்லது. அது நமது ஐக்கியத்தை வளர்க்கும். ஒரு வேளை அப்படி இல்லாவிட்டாலும், இப்போ நம்ம லாக்டவுன் பீரியட், நம்ம ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வர முடியல, ஆனால் எங்கும் கூடலாம். நான் சொன்ன சபையுடைய டெஃபினிஷன் அதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவி மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் 2 அல்லது 3 பேர் கூடுகிற இடம் சபை. அந்த சபையாக கூடி வரங்கள். 2-3 நம்ம நிறுத்துறதில்லை. பல 100கள் வரலாம், பல 1000கள் வரலாம். ஆனால் கூடுகிற இடத்தில் நாம் சபை கூடி வர வேண்டும். அந்த ஆதி திருச்சபை பெரிய கட்டிடங்களில் அல்ல, கூட கோபுரங்கள் இல்லை, மாளிகை அல்ல. தேவாலயம் இருந்தது, அங்கே ஆராதனை இல்லை. ஆனால் ஆராதிக்கிற ஜனங்கள் எங்கும் கூடினார்கள், வீடுகள் தோறும் கூடினார்கள். அப்படின்னா நல்ல நமக்கு அது என்ன ஞாபகம் வருதுன்னா, there was no cathedrals, no mega churches, பெரிய திரள் கூட்டம். கொஞ்ச நாட்களுக்கு முன்பு எங்க சபை இவ்வளவு பெரியது, இத்தனை ஆயிரம் வர்றாங்கன்னு சொன்னதெல்லாம் இன்னைக்கு தைரியமா சொல்ல முடியல. எங்களுக்கு கொஞ்சம் பேர் வந்தா போதும், நாங்க ஆராதிக்கணுமே என்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். சபை கூடணும், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றாய் கூடணும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவர்கள் 11வது வசனம் 2:11, அப்போஸ்தலர் 2:11, 2:11. கிரேத்தரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கிவிட்டார், கிரியை செய்ய தொடங்கிவிட்டார். அசாதாரணமான காரியங்கள், அப்நார்மல் திங்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒன்றாய் கூடினவர்கள் அங்கே மற்றவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை சொல்ல கேட்டார்கள். பல வேளைகளில் ஜனங்கள் அந்நிய பாஷைகள் பேசுவதை மற்றவர்கள் கூர்ந்து கவனிப்பார்கள். திடீர்னு நான் நல்லா தான் பேசிட்டு இருந்தா, திடீர்னு இப்படி பேசுறான்னு அப்படி ஒரு மாதிரி பார்ப்பார்கள். இது முக்கியம், மிக முக்கியம். எல்லாருக்கும், எந்த மொழி பேசுகிறவர்களுக்கும் நாம் சுவிசேஷத்தை சொல்ல ஒரு வழி உண்டாகிறது என்பதை நமக்கு காட்டுகிறது. ஒவ்வொருத்தரும் எதுவும் சொல்லு. நான் எப்போதும் சொல்லுவேன், ஒவ்வொரு சத்தத்திற்கும் ஒரு அர்த்தம் உண்டு உலகத்தில். தமிழ் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. ஆ ஆ அப்படின்னா பசு, ஈ அப்படின்னா ஃப்ளை, இல்லையா? அப்போ ஆ ஈ அப்படின்னா என்னடா கத்துறான், அப்படி உண்டு. இப்போ அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, இவங்க கூர்ந்து கவனிச்சாங்க, பிரமித்தார்கள், என்ன இது அப்படின்னு. ஆனால் அது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பாஷைக்காரர்களுக்கும் ஏதோ ஒன்று அறிவிக்கப்படுகிறது என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது பல பாஷைகளில் பேசுவது மட்டுமல்ல,
பல வழிகளில் பேசுகிறோம். அன்னைக்கு ஸ்ட்ரைட்டாக அவ்வளவுதான். எனக்கு தெரிந்து நாங்கள் சின்ன வயதில் இருக்கும்போது மேகஃபோன், அது ஒரு சின்ன ஒரு குழாய் இருக்கும், ஊதுகுழல் மாதிரி இருக்கும், அதை வச்சு கத்துவோம், பாவின்னு கத்துவோம், பாட்டு பாடுவோம், அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன அல்டீரியர், என்ன விதவிதமான கம்யூனிகேஷன் காரியங்கள் இருக்கு. ஞாபகம் வருது, இன்னைக்கு தூரத்தில் மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட பேசுறது கூட விண்வெளியாக தான் வருது. அந்த அலைகள் ஒலியலை மின்னலையாக மாற்றப்பட்டு, பிறகு அந்த மின்னலை ஒரு ரிசீவரில் அது வரவேற்கப்பட்டு, அது ஃபோனாக இருக்கலாம், எந்த ஒரு மெஷினாக இருக்கலாம், அதை எடுத்து அந்த மின்னலையை திரும்ப ஒலியலையாக்கி நமக்கு தருகிறது. அது எவ்வளவு தெளிவாக. அந்த நாட்களில் என்னுடைய 20s நான் ஏர்ஃபோர்ஸில் இருக்கும்போது கம்யூனிகேஷன் சைடில் நான் வேலை செய்துட்டு இருந்தேன். அப்போது கம்யூனிகேஷன் எங்களுக்கு கிரவுண்ட் டு கிரவுண்ட், அதை ஊரில் ஒரு இடத்துலேருந்து ஒரு பட்டணத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அப்புறம் கிரவுண்ட் டு ஏர், கிரவுண்ட்லேருந்து ஏர்கிராஃப்ட் பிளெயினில் பைலட்டோட பேசுகிறது, அப்புறம் ஏர் டு ஏர் பிளெயின்லேருந்து இன்னொரு பிளெயினோட பேசுகிறது. இந்த 3 சிஸ்டமும் அந்த கம்யூனிகேஷனில் வரும், பண்ணி ஆகணும். அப்போ அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த நாட்களில் உள்ளவங்களுக்கு இந்த ரேடியோ, இந்த கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும், அதை போட்டு சுற்றி 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 கரெக்டாக நம்ம அலைவரிசையை தேடுவோம். நமக்கு தெரிஞ்ச 2-3 அலைவரிசை தான் அன்றைக்கி. அதை தேடி பாட்டு கேட்போம், நியூஸ் கேட்போம், செய்திகளை கேட்போம். அதுக்கு சரியாக வராது, கரபர வெதரெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தால் கிளியராகவே இருக்காது. அதுக்கு ஒரு ஃபைன் டியூனிங் போட்டு அதை பண்ணுவோம். நான் சொன்னேன், ஏர்ஃபோர்ஸ் இருக்கும்போது இந்த கம்யூனிகேஷனுக்கு தெளிவாக கேட்கணும். ஏர் டு ஏர் பேசும்போது, கிரவுண்ட் டு ஏர் பேசும்போது எதுவும் கேட்காம இருந்தால் எல்லாம் டிசாஸ்டர் ஆகிடும். அதுக்காக கிறிஸ்டல்னால் ஒரு டியூன்டு சர்க்கியூட், அதை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். சின்ன ஒரு சிப் மாதிரி இருக்கும் அந்த நாட்களில். அதை அதில் போட்டால் கரெக்டாக அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த அலைவரிசையில் பேசுவோம். இப்படியெல்லாம் டெவலப் ஆகி இன்றைக்கி என்ன டெவலப்டு பாருங்கள். இன்றைக்கி போதும்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். இனி என்ன வரப்போகுதோ தெரியாது. கர்த்தருக்கு இவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது. அன்னைக்கு 18 தேசத்தார் அங்கே கூடியிருந்து 18 தேசத்தார் 18 பாஷையில் பேசினாங்க. இன்றைக்கி ஒரே ஆள் இருந்து பேசும்போது 18 பாஷையில் இது பண்ண முடியும். எவ்வளவு வளர்ச்சி! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசுகிற பாஷைகள் மட்டுமல்ல, பேசுகிற மோட்ஸ் எல்லாம் இருந்தும் சரியாக பேசாவிட்டால், சரியாக கம்யூனிகேட் பண்ண ஆனால் நல்லா பேசலையே, நம்ம கம்யூனிகேட் பண்ணலையே, இன்னும் நம்ம ரீச் பண்ணலையே. அன்னைக்கு ஆதி திருச்சபையில் ஒரு மாதிரியாக பரிசுத்த ஆவியானவருக்கு கற்றுத்தந்ததை நம்ம கொண்டு செல்ல முடியவில்லையே. எல்லாம் இருக்கு, 1000 இருக்கு, வசதிகள் இருக்கு, ஆனால் ரீச் பண்ண முடியல. அதான் நான் சொல்கிறேன். அவர்கள் ஒன்றாய் கூடினார்கள் பெந்தேகோஸ்தேல, அவர்கள் பேசினார்கள். பேசுறது ரொம்ப முக்கியம். கண்டதையும் பேசாத வள 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 காரியத்தை சொல்ல மாட்டாங்க. அவர்கள் தேவனுடைய மகத்துவத்தை பேசினார்கள். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு அங்கே தேவனுடைய மகத்துவ காரியங்களை, கிரியைகளை, அவருடைய வல்ல செயல்களை, அற்புதங்களை அவர்கள் பேசினார்கள். அந்தந்த ஜனங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளும் வண்ணம் மனுக்குலத்தின் பாவங்களை மன்னிக்க, பாவத்திற்கான தண்டனையை சிலுவை மரணத்தில் நிறைவேற்றி நம்மை தேவ நீதிக்குட்படுத்த உயிரோடே இயேசு கிறிஸ்து எழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடே எழுந்தார். சாத்தானையும் அவன் திட்டங்களையும் தோற்கடித்தார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசகராக, தேற்றவாளனாக வந்தார். இந்த வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்து மற்றவர்களுக்கும் நம்பிக்கையை சொல்ல எப்போதும் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து கொள்கிறோம்.
சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கிட்டு மற்றவர்களை விடுதலையாக்க இந்த சத்தியத்தை நாம் சொல்லுகிறோமா? என்ன மகத்துவம், என்ன அற்புதம்! வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவர் அதை செய்தார், இதை செய்தார், வீட்டை கொடுத்தார், காரை கொடுத்தார், பணத்தை கொடுத்தார், பதவியை கொடுத்தார், அந்தஸ்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். ஆமாங்க, எல்லாம் செய்வார். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த பெரிய அற்புதம் உன்னுடைய ரட்சிப்பு. கொஞ்சம் யோசிப்பார், செய்ய முடியுமா? நீ உன்னை மாற்ற முடியுமா? உன்னுடைய சொந்த வாழ்க்கையை பார். அந்த ரட்சிப்பு தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பெரிய அற்புதம். அதான் அவருடைய அற்புதம். அவருடைய மகத்துவமான காரியங்களை நம்ம சொல்லணும், பேசணும், மற்றவர்கள் கேட்கணும். மற்றவர்கள் கேட்கத்தக்க, உணரத்தக்க, அறியத்தக்க, ஏற்றுக்கொள்ளத்தக்க அதை நாம் சொல்லணும். அதுதான் இங்கே செய்தி. இதுதான் பெந்தேகோஸ்தே அனுபவத்தில் நாம் உலகத்திற்கு சொல்லத்தக்க சிறந்த செய்தி. சொல்லுகிறோமா? கிறிஸ்து நமது பாவத்திற்காக மரித்தார். கிறிஸ்து தான் பாவத்தின் பரிகாரி. அவர் அதை உறுதி செய்ய அவர் உயிரோடு எழுந்தார். கர்த்தருடைய பிரதான கட்டளையை இன்று நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளினார். ஆராய்ந்து பாருங்கள். ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? எதேச்சையாக இல்லைங்க. சபைக்கு போக முடியல, அதனால் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம். நான் கவனித்து பார்ப்பேன். நான் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனைக்கு போகிறது போல தான் ஆயத்தமாக இருந்து உட்காருவேன். கவனமாக கூர்ந்து கவனிப்பேன். நான் கவனிக்கிறதுக்கு இன்னொரு காரணம், எங்கேயாவது தவறு செய்கிறோமா, என்ன அதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக உட்காருவேன். நான் உட்காரும்போது எனக்கு அதில் டெக்னிக்கெல்லாம் அவ்வளவு தெரியாது. இத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு என்னுடைய மனைவி சொல்லுவாங்க. இத்தனை பேர் வியூ பண்ணுறாங்க, இத்தனை பேர் கமெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, வியூ பண்ணுறது பார்த்தா ரொம்ப குறைச்சலாக இருக்கும். என்னங்க 8 மணி ஆராதனை, எத்தனை மணிக்கு வரீங்கன்னு தெரியாது. ஆனால் அதே இது மத்தியானமோ சாயந்தரமோ பார்க்கும்போது நம்பர் கூடியிருக்கும். அப்போ ஆராதனையும் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிற இந்த டெக்னிக்கை இது பண்ணி, நோ அப்படி பண்ணாத, 8 மணிக்கு தான் 8 மணிக்கு வா. அதான் இந்த சிஸ்டம் 2 பக்கமும் பண்ணும், நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். ஆராதனை 7:30 மணிக்கு வரணும், முடிஞ்சு போகும் இல்லையா? இல்லையா? அங்கே அப்படி இல்லை, நாள்தோறும் நடந்துட்டு இருக்கும், மாதந்தோறும் நடந்துட்டு இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, நான் விஷயத்துக்கு வரேன். கர்த்தருடைய அதை நாம் நோக்கி பார்க்கணும். ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் இங்கே இப்போது ஒருவேளை சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். சபையில் ஆராதனையில் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்காது, ஒரு மாதிரியும் சிலருக்கு பிடிக்காத பாட்டாக இருக்கும், அல்லது சிலருக்கு சரியா என்னமோ சம்திங் இரிட்டேஷனாக இருக்கலாம். ஈடுபாடு எதுவும் இல்லாமல் கூட இருக்கலாம். வேறு வழி இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியிருக்குன்னு கூட சொல்லலாம், நினைக்கலாம். சகோதரனே, தேவனுடைய அருமையான பிள்ளைகளே, நீங்கள் எதேச்சையாக இங்கே இல்லை, ஒரு நோக்கத்தோடு இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஒரு நோக்கத்தோடு தேவன் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக பிடிக்கப்பட்டீர்களோ அதற்கு உளமாற உண்மையாக ஒப்புக்கொடுங்கள். முன்னறிந்து அழைத்த தேவன், நீ யார் என்று அறிந்து உன்னை தெரிந்து கொண்ட தேவன். நீ பாவி என்று அவருக்கு தெரியும், உன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தெரியும், ஒன்றுக்கும் உதவாதவன் என்று தெரியும். இருந்தாலும் உன்னை அறிந்து ஏற்றுக்கொண்டு அவர் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். உண்மையுள்ள தேவன் பரிசுத்த ஆவியானவராக நம்மோடு இருக்கிறார். வார்த்தையை பேசுவோம். பேச நல்ல நாவுகளை தந்திருக்கிறார், பாஷைகளை தந்திருக்கிறார், பேச நல்ல கம்யூனிகேட்டிவ் சிஸ்டத்தை தந்திருக்கிறார். நல்ல மைக் சிஸ்டம் பாருங்க, அதை ஒரு கொம்பு வச்சு அப்படி வச்சு இப்படி வச்சு எல்லாம் பண்ணணும். இப்போ இங்கேயே தொங்க போட்டுக்கிட்டேன். பேசுவோம், அவர்கள் புரியத்தக்க, அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க சத்தியத்தை பேசுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவதாக, ஒன்றாக கூடினார்கள், பேசினார்கள். இப்போ கொஞ்சம் வித்தியாசமானது. வாசிங்க 13வது வசனம். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். மற்றவர்களோ பரியாசம் பண்ணினார்கள், மார்க் பண்ணாங்க. எனக்கு நல்ல கூடுறது நல்லது, பேசுறது நல்லது, மார்க் பண்ணுறது மார்க் பண்ணத்தான் செய்வாங்க, பரியாசம் பண்ணத்தான் செய்வாங்க. அதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன். கூடி வந்தவர்கள் ஒரு சாரார் பிரமித்து, அதாவது ஆச்சரியப்பட்டு, இன்னும் சந்தேகமும் பட்டார்கள். இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். இன்னொரு சாரார் ரொம்ப சர்க்காஸ்டிக்கா,
என்னடா தண்ணி அடிச்சுன்னு வந்திருக்கிறான், அதான் அர்த்தம். இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பெரிய பெரிய பாஸ்டர் ஏலி அண்ணாளை பரியாசம் பண்ணார். ஆனால் என்ன சொன்னார்? காலையிலே வந்து வெளியே அவள் வார்த்தை வரல, துக்கம் தொண்டை அடைத்தது, வெம்பி வெம்பி அவ பேசுறா. அவருடைய பார்வைக்கு அவர் வயசாயிடுச்சு, 70 வயசுக்கு மேலே ஆச்சு. என்னடா இப்படி பண்ணுறா, குடிச்சவ மாதிரி அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு. இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரிசுத்த ஆவியானவரின் அசைவை பரியாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நம்மை நிறைக்கும் போது நாம் அந்நிய பாஷையிலோ அல்லது நம்முடைய சொந்த வார்த்தையிலோ நாம் பேசுவோம். சில வேளை வார்த்தைகள் வெளியே வராது, வெம்பி வெம்பி வரும். வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்குள் இருந்து அவர் வேண்டுதல் செய்கிற கர்த்தர். பெருமூச்சு சொல்ல மாட்டாங்க வெளியே, ஆனால் சிலப்போ ரொம்ப கஷ்டமான நேரத்தில் பெருமூச்சு வரும் இல்லையா? அழ முடியாது, பெருமூச்சு வரும். அப்படி பரிசுத்த ஆவியானவருடைய அந்த கிரியையை பரியாசம் பண்ணுறாங்க. மார்க் பண்டைன் ஒரு பெரிய பரிசுத்தவான் நம்முடைய தேசத்திற்கு வந்தார். கனடா தேசத்தை சேர்ந்தவர். இந்தியாவில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம் இத்தனை வளர, ஒரு பெரிய சேவையை செய்ய, ஊழியம் செய்ய ஆண்டவர் அற்புதமாக உபயோகித்த ஒரு பாத்திரம் அவர். மதர் ட்ரீசா பக்கத்து தெருவில் இருந்தாங்க. மதர் ட்ரீசா மட்டும் அந்த நாட்களில் இல்லைன்னா இவர் எங்கேயோ இருந்திருப்பார். ஆனால் மதர் ட்ரீசாவுடைய அந்த ஊழியம் வித்தியாசமானது. எனவே இவர் ஆவிக்குரிய காரியமும் செய்து மற்ற சமுதாய ஆசீர்வாதங்களையும் கொண்டு வந்தவர். ஸோ அது எப்படியோ அதை நான் சொல்லலை. அவர் எப்போ பார்த்தாலும் அந்த மனுஷனுடைய உடலில் அத்தனையும் ஸ்டீல் ராடு, பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டார். பின்னால் எலும்பு கிடையாது, காலில் எலும்பு கிடையாது, கையில் கிடையாது, எல்லாம் உள்ள ஸ்டீல் ராடை வச்சுட்டு ஒரு பரிசுத்தவான் அந்த பட்டணத்திற்காக அத்தனை பிரயாசப்பட்டவர். அவர் எப்போதுமே அவர் பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிற சத்தம் கேட்கலாம். அவர் ஒரு தடவை பார்த்தேன், லிஃப்ட்லேருந்து இறங்கி வரார், அப்படி பண்ணிட்டு வர்றாரு. எப்போதுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பார்த்து சிலர் என்ன பண்ணுறாங்க, இங்கே பரியாசம் பண்ணுகிறார்கள். பரியாசம் பண்ணுறவர்களுக்கு தெரியாதுங்க, என்னன்னு தெரியாது, தெரிஞ்சே பண்ணுறானே அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் எப்போதும் உண்டு. இன்றும் பெந்தேகோஸ்தே கூட்டத்தினர் கிண்டலும் கேலியும் செய்பவர்கள் உண்டு. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? முண்டச்சி வேதம்பாங்க, தாலியர்த்தான் வேதம்பாங்க பெந்தேகோஸ்துக்காரங்களை. என்ன ஒரு கிண்டல் பாருங்க. நாம் வித்தியாசமான மனிதர்கள். காலத்திற்கேற்ற கண்ணோட்டங்களோடு நாம் பார்க்க வேண்டும். இந்த காரியங்கள் வித்தியாசமாக இருந்தால், நமக்கு தோன்றினால் அதை சரி பார்ப்பதில் தவறில்லை. சில இடங்களில் ஒரு மாதிரி வினோதமாக எல்லாம் பண்ணுவாங்க, அது கண்கூடு. பெந்தேகோஸ்தே ஆனாலும் சரி, வெளியாக இருந்தாலும் சரி, வித்தியாசமாக செய்வாங்க, நமக்கு புரியாது. அதை நம்ம நல்ல அலசி ஆராய்ஞ்சு பார்க்கலாம். அது நமக்கு ஒரு தெளிவு உண்டாக நாம் அதை பார்க்கலாம், தவறில்லை. திரும்ப திரும்ப சரிதானா என்று யோசித்து அதை அணுகலாம், தப்பில்லை. நடக்கிற சம்பவங்களை பார்த்து அதில் தேவனுடைய கையின் கிரியைகள் இருக்கிறது என்று அறிந்தால், அதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது அதை ஏற்றுக்கொள்ளலாமே. அதான் இங்கே முக்கியம். பரியாசம் பண்ணது தப்புன்னு சொல்லல. when it happens, அது எதற்காக? அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துது, அது தேவனுடைய கிரியை இருக்கு, தேவனுடைய வல்லமை வெளிப்படுது, தேவனுடைய மகத்துவங்கள் வெளிப்படுதுன்னு வரும்போது அது நாம் கலந்து கொள்ளணும். நம்மில் அப்படி பரிகசிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், ஏற்றுக்கொள்ளலாமே. இங்கே நடப்பது எருசலேமில் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேக கூட்டம். அதிலே நாம் நம்மை சுத்திகரிக்க முயல வேண்டும். அனாயிண்டிங் பிரேயர்ஸ் வேணும், அபிஷேக கூட்டங்கள் வேணும். ஒரு அக்கவுண்டிங் ஃபார்ம் இருந்தது, கணக்கு தணிக்கையாளர் நிறுவனம். அவங்க மோட்டோ என்னவா? இன் காட் வி ட்ரஸ்ட், ஆல் அதர்ஸ் வி ஆடிட். திரும்பவும் சொல்கிறேன், இன் காட் வி ட்ரஸ்ட்,
ஆல் அதர்ஸ் வி ஆடிட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா, நாங்கள் ஆண்டவரை நம்புகிறோம், நாங்கள் கடவுள் நம்புகிறோம், கடவுள் பக்தி உண்டு, கடவுள் பயம் உண்டு, எங்களுக்கு தெரியாதது இல்லை. ஆனால் நாங்கள் அதற்கு மேலே எல்லாவற்றையும் தணிக்கை செய்வோம். கடவுள்னு சொல்லிக்கிட்டு கடவுள் பேரை சொல்லி ஸ்கிப் பண்ண மாட்டோம். ஒன் மிஸ், கரெக்டாக செய்வோம், செய்ய வேண்டியதை செய்வோம், கடமையை செய்வோம், சரியாக ரிப்போர்ட் கொடுப்போம் கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா நாங்கள் தணிக்கையாளர்கள். எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். கடவுள் பெயரை சொல்லி வேலையை கடமையை விட்டுவிட மாட்டோம். இதுபோலத்தான் நாமும் இருக்கணும். மற்றவர்கள் நம்மை பரியாசம் பண்ணலாம், நம்மை சுற்றி எல்லாம் சொல்லலாம், ஆச்சரியப்பட வேண்டாம். மற்றவர்கள் நம்மை பரியாசம் பண்ணி நம்மை நம்பாமல் இருப்பதையும் நாம் எதிர்பார்க்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்முடைய யுக்தி, நம்முடைய ஸ்ட்ராட்டஜி, நம்ம சுற்றி இருக்கிறவங்க பரியாசம் பண்ணுறாங்க, நம்ம சரியாக செய்கிறோம், அவங்களுக்கு புரியாது. ஆனால் நம்முடைய ஸ்ட்ராட்டஜி, நம்முடைய யுக்தி என்ன எப்படியா இருக்கணும்னா, நாம் எப்போதும் பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம், சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள், விடுதலை பெற்றவர்கள், மற்றவர்களுக்கு விடுதலையை கொண்டு வருகிறவர்கள், எல்லாவற்றையும் அறிந்திருக்க வேண்டும். we are auditors. 1 பேதுரு 3வது அதிகாரம் 15வது வசனம். 1 Peter chapter 3 verse 15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஹல்லேலூயா. ரிப்பீட் பிரதர். படிங்க, திரும்ப படிங்க. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நாம் பதில் சொல்ல ஆயத்தமாயிருக்கும்போது, கவனிங்க, நாம் பதில் சொல்ல ஆயத்தமாயிருக்கும்போது கேள்விக்கு பதிலை நாம் அறிந்திருக்கிறோம் என்று அர்த்தம். நாம் கேள்விக்கு பதிலை அறிந்திருப்பதினால்தான் நாம் பதில் சொல்ல ஆயத்தமாயிருக்கிறோம். ஏன்னா நாம் ஏற்கனவே ஆடிட்டர்ஸ், பல கேள்விகள் கேட்டு பதிலை பெற்றுக்கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. நான் வரேன் இங்கே சம்பவத்துக்கு. சிலதை நாம் அப்படியே நம்ப வேண்டும். என்னமோ நடக்குதே, இது என்னமோ முடியுமோ தெரியாதே, எனக்கு புரியலையே, பரவாயில்ல. சில காரியங்களை டேக் ஆஸ் இட் இஸ், டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்க. சிலதை அப்படியே நம்ப வேண்டும். நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கையினால தான் பதில் சொல்லுகிறோம். அந்த நம்பிக்கை தான் கிறிஸ்து. கிறிஸ்து நம்மில் இல்லைன்னா நமக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, பதிலும் சொல்ல முடியாது. நமக்குள் கிறிஸ்து இருப்பதினால் நாம் பதில் சொல்ல முடியும். நாம் ஏற்கனவே அறிந்திருப்பதினால் நாம் பதில் சொல்ல முடியும். பரிஹசிக்கிறவர்கள் விசுவாசியாதவர்கள். ஆமேன். பரிஹசிக்கிறவர்கள், பரியாசம் பண்ணுகிறவர்கள் விசுவாசியாதவர்கள். அவர்களை குறித்து பயப்படாதே, அதறியப்படாதே. அவர்கள் எப்போதும் அப்படி செய்வார்கள். அப்படிப்பட்டவர்களை நமது ஊழியத்தில் எதிர்பார்க்கணும்னு சொல்றார் அவர். அவர்கள் எதிரிகள் அல்ல, தேவனுடைய மகத்துவங்களை நாம் சொல்லத்தக்க நம்முடைய டார்கெட் குரூப். அவங்க இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும், நம்ம வேலை செய்ய முடியும். மகாத்மா காந்தி சொன்ன ஒரு கோட்டு மறந்துட்டேன், சொல்கிறேன், இந்த இடத்துலையும் போட்டிருப்பாங்க அவர் மோட்டோ அப்படின்னு. அதாவது வருகிற விசிட்டர்ஸ், கிளையன்ட்ஸ், அவங்க தான் நம்முடைய அலுவலகத்தின் அல்லது நம்முடைய தொழிலில் அவங்க தான் முக்கியமானவர்கள். அவங்க இல்லைன்னா நமக்கு வேலை இல்லை. ஸோ அவங்கள நம்ம மரியாதையாக நடத்தணும். தே ஆர் நாட் ஒரு இன்டர்வென்ஷன் கிடையாது. அவங்க தான் உண்மையான ரியல் பர்பஸ் ஆஃப் அவர் ஜாப் அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் போட்டிருப்பாங்க. தேவனுடைய மகத்துவங்களை நாம் சொல்லத்தக்க நம்முடைய டார்கெட் குரூப் அவங்க தான். அவங்க இல்லைன்னா நமக்கு இல்லைங்களே, எல்லாரும் பரிசுத்தமான எதுக்கு ஊழியம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அவர்களை வைத்து தான் நாம் சவாலான ஊழியத்தை செய்கிறோம். எதிர்ப்பு இருக்கும், பரிகாசங்களும் இருக்கும். இன்னும் சிலர் நம்மை பைத்தியக்காரர்கள் என்று சொல்லக்கூடும். அல்லேலூயா. நான் அந்த பேர்களை வாங்கியிருக்கேங்க, சந்தோஷமாக சொல்கிறேன். பைத்தியக்காரன் வேலையை விட்டு போகிறான் பாரு, ஒயிட் காலர் ஜாப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெருமையே இல்லைங்க, சும்மாங்க, ஒன்றும் இல்லை. இதற்கொத்த வேலை எங்கே உண்டு? அவனுக்கு தெரியல, தெரியாமல் சொல்கிறான், பரியாசம் பண்ணுறான். என்னை இழிச்சமாயின்னு சொல்லது உண்டுங்க. இவன் பெரிய ஷூடு, இவன் பயங்கரமான உஷாரான பேர் வழின்றதை விட இழிச்சமாயின்றது ரொம்ப நல்ல வார்த்தை. இழிச்சமாயின்றது அதாவது அதாவது ஒன்றும் தெரியாதவன், அப்படி அப்பாவி அப்படின்றது. அவன் அப்படி இல்லை இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெரியாமல் சொல்கிறான், நமக்கு வார்த்தைகள் புரியலை, அவ்வளவுதான். அல்ல, நாம் சொல்கிறது அவனுக்கு புரியலை. பயப்படாதீங்க. எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற நம்பிக்கையை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருப்பது எளிதான ஒரு ஜீவியத்திற்காக அல்ல. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். ஆஹா, உங்களோடு என்றென்று இருப்பேன், உங்களை திடப்படுத்த, உங்களை தேற்ற, உங்களை ஆற்ற நான் போவேனாகில் உங்களுக்காக ஒரு தேற்றவாளை அனுப்புவேன். ஆமேன், ஆமேன். அல்ல, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தருவதற்காக அல்ல, அது உண்டாகும், அதை பற்றி கவலைப்படாத. அது சவாலான ஒரு ஜீவியம். சவாலை எதிர்பார்க்க வேண்டும். விசுவாசம் குறைந்து விடாமல் சவாலை நீ சந்திக்கணும். பரிசுத்த ஆவியினால் அந்நிய பாஷைகளை பேசினார்கள், அங்கே பரியாசம் பண்ணுகிறவர்களும் இருந்தார்கள். சவால். ஆவியானவர் தோற்று போகவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோ. அந்த பரியாசங்கள் இடத்தின் முக்கியத்துவத்தை கொஞ்சமும் குறைக்கவில்லை. எஸ்ரேம் பட்டணத்தில் அதே இடத்தில் அதே சூழ்நிலையில் சபை வளர்ந்து பெருகிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றும் பெந்தேகோஸ்தே சபைகள் வளர்ந்து பெருகும். கல்லினால் மண்ணினால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் வளருவதல்ல, சபை வளர்ந்து பெருகுவது பெந்தேகோஸ்தே அனுபவத்தால். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்மெல்லாம் பெந்தேகோஸ்தே ஆவியை பெற்றிருக்கிறவர்கள். ஒரு ஆளாத இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆமென். அன்று பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். இன்றும் பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கண்டாய்? அன்று மாற்றினது இன்று என்ன மாற்றம்? மற்றவர்களோடு சேர்ந்து கூடி வருகிற சந்தர்ப்பத்தை நீ விரும்புகிறாயா அல்லது விட்டு விடுகிறாயா? தேவனுடைய வல்லமையான கிரியைகளை சொல்ல போகிறாயா அல்லது சும்மா இருந்து விடுகிறாயா? சவால்களை சந்திப்பாயா பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு, அல்லது this is yet another Sunday, இது இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை, அவ்வளவுதான், முடிச்சு போச்சு என்று போய்விடப் போகிறாயா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னோடு இருக்கும்போது இறங்கி வந்த கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது வித்தியாசமான ஒரு ஞாயிறு, வித்தியாசமான ஒரு கூடுகை. இன்று பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள் அதிகம். அவர் உண்டாக்குகிறார், ஜீவனை ஊற்றுகிறார், கண்டிக்கிறார், போதிக்கிறார், உணர்த்துகிறார், தேற்றுகிறார், ஆற்றுகிறார், சுகமளிக்கிறார், வழி நடத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். ஆஹா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவர் இங்கே இறங்கி வந்திருக்கிறார். அங்கே உன் நடுவில் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களின் உள்ளத்தில் வசிக்கிறார். 38வது வசனம் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அவர் அபிஷேகத்தை தாண்டி வரத்துக்கு போகிறார். அல்லேலூயா. எல்லாம் நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின ஒன்று. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம். எல்லோரும் பாவிகள் என்று உணர்ந்து கொள்வோம். தேவனை துன்பப்படுத்துகிற சொல்லோ செயலோ எல்லாம் பாவம் என்பது நமக்கு தெரியும். பாவத்தின் தண்டனையான மரணம், நரகத்தை இயேசு நமக்காக ஏற்றுக்கொண்டார். அந்த மரணத்தின் தண்டனையான அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை உள்ளத்தில் ஆழமாக உணர்ந்து
இந்த காலையில் நீ எங்கே இருந்தாலும் இயேசுவில் உன் விசுவாசத்தை அறிக்கை செய். பரிசுத்த ஆவியின் வரத்தை நீ பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி 2 வார்த்தை அந்நிய பாஷையில் பேசி முடிப்பதல்ல பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியின் வரங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஒவ்வொரு வரத்தையும் ஒவ்வொருவருக்கும் தருவார். அவருக்கு தெரியும். நம்ம அபியாசப்படுத்துறதில்லை, பிரயோஜனப்படுத்துறதில்லை. இந்த நாளில், இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை, இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமையில் அதை நாம் பெற்றுக்கொள்வோம். அறிக்கை செய். உன்னை பரிசுத்த ஆவியால் நிரப்புவார். இதுதான் அந்த நேரம். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. ஒரு விசை கூட எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா ராபாலாதாரா ஷபா. ஒரு நிமிஷம் எடுத்து முடிப்போமா? நான் முடிப்பதற்கு முன்னால் ஒரு நம்பிக்கையோடு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. சொல்லுங்கள், நாங்கள் பாடுறோம், நீங்கள் அதை கேளுங்க. சொல்லுங்கள், வாயத்திறந்து சொல்லுங்கள், நிரப்புங்க. நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அக்கினியால நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோர் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சை தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க, கடைசியா பாட்ட அந்த வார்த்தை என்னை தொடுகிறது. பவுலை போல நிரப்பிடுங்க, பேதுரு போல நிரப்பிடுங்க, பவுலை போல உபயோகிங்க. பேதுரு யாருன்னு நமக்கு தெரியும். இந்த பவுல் எப்படிப்பட்டவன் என்பது நமக்கு தெரியும். ஒன்றுமறியாத பேதுருவை நிரப்பினார். எல்லாம் அறிந்தும் எதிர்த்து நின்ற பவுலை அவர் உபயோகித்தார், அதை பயன்படுத்தினார். ஒருவேளை உனக்கு ஒன்று தெரியாமல் இருக்கலாம். கையை உயர்த்தி கேளு, ஆண்டவரே உடைய அபிஷேகம் எனக்கு வேணும், என்ன நிரப்புங்க ஆண்டவரே. மறுபக்கம் ஏதோ நான் தெரிஞ்சு ஆனால் சரியா பயன்பட முடியல ஆண்டவரே, நீர் என்னை பயன்படுத்துற அளவு என்னை நிரப்புங்க, உபயோகிங்க. ஒரு விஷயம் திறந்து பாடி பாடுவோம். தயவு செய்து ஒப்பு கொடுங்க. இந்த ஒரு நிறைவோடு நீங்க போடுங்க. சொன்ன தொடங்குகிற இனிமே இப்படி இருக்க மாட்டேன். ஆமென். நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே
அப்படியாகில் உங்களுக்காக ஒரு தேற்றவாளை அனுப்பு என்று சொன்னவர் அனுப்பி தந்தார். எத்தனையோ 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனங்கள் சொன்ன வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறத்தக்க பரிசுத்த ஆவியானவர் வந்தார். விருதாவாக போய்விடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிரப்பி பயன்படுத்த தொடர்ந்து ஒப்புக் கொடுப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, பரலோகத்தின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை பாட, உம்முடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு தந்த இந்த நல்ல சாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த விசேஷித்த நாளில், இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் விடுதலையோடு வந்தோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தோடு திரும்பி செல்கிறோம். உம்முடைய வரங்களால் எங்களை நிரப்புங்க. உமக்கென்று கனிதர எங்களை இன்னும் அதிகமாக உபயோகிங்க. ஒவ்வொருவரையும், சிறியோரையும் பெரியோரையும் எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவையுள்ளவர்கள் உண்டு, அதிக கிருபை தேவைப்படுகிறவர்கள் உண்டு. எல்லாருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. எங்கே இருந்தாலும் ஆங்காங்கே கர்த்தர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்து நீடித்திருப்பதாக தேவ ஜனங்களெல்லாம் சேர்ந்து ஒரு முறை சொல்லுவோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஒழுங்கா வந்துதா?